ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா சிங்கிள் பேஸ் சப்மீட்டர் வைக்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க வரும். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டலில் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிங்கிள் பேஸ் சப்மீட்டர் வந்து யாரெல்லாம் வைக்கலாம்னா, இப்போ நம்ம கடை வச்சுருக்கோம், நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வைக்கலாம், அப்புறம் இண்டிவிஜுவலாக ஏசி ஓட ரூமுக்கு வைக்கலாம். இல்லைனா நீங்கள் வாடகை வீடு வச்சுருக்கீங்கன்னா அதில் தனித்தனியாக பிரித்து கொடுக்கலாம். அப்படிங்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் மேலே சந்தேகம் இருக்குன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சப்மீட்டர் வைக்கலாம். இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மி தான், ஒரு 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய்க்கு உள்ள தான். நான் வந்து டெக்னோ மீட்டர் வாங்கியிருக்கேன். இதில் வந்து 1 இயர் வாரண்டியும் இருக்குது. சரிங்களா? இது வந்து மாற்றுறது வந்து பெரிய அளவில் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ப்ளஸ் மைனஸ், அதாவது பேஸ் நியூட்ரலில் வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து இந்த வழியாக தான் அந்த ரூமுக்குள்ளேயோ அந்த டிவைஸ்க்குள்ளேயோ போகணும். சரிங்களா? இப்போ நான் இந்த போர்டில் அந்த லைன் எல்லாமே தனியாக பிரித்து வச்சுட்டேன். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து கரண்ட் வந்து இன் அவுட் ரெண்டுமே இருக்குது, பேஸ் நியூட்ரல். ரைட் சைடு வந்து அப்படியே வந்து ரூமுக்குள்ளே போகுது. சரிங்களா? இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மீட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பெரிய அளவில் ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. பின்னாடி ஒரு ஹோல் இருக்கும், அதில் வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த ஸ்க்ரூவில் வந்து தொங்க போட்டுடலாம். நடுவில் சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும், அந்த சென்டர் ஹோலை வந்து நீங்கள் டேரெக்டாக செல்ஃப் ட்ரில்லிங் ஸ்க்ரூவில் வந்து இந்த உடனில் இந்த மாதிரி மாட்டிட்டு நீங்கள் இன்னொரு ரெண்டையுமே நீங்கள் கொடுத்துட்டா வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம இதை வந்து எப்படி மாட்டலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உடன் பாக்ஸில் டாப்பில் வந்து ஒரு ஸ்க்ரூ ஒன்று போட்டு வச்சுக்காங்க. அடுத்தால இந்த சப்மீட்டரில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டுற மாதிரியே ஒரு பிளேஸ் இருக்கும், அதில் அப்படியே அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தொங்க போடுற மாதிரியே சப்மீட்டரை அப்படியே வச்சுருங்க. அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட் பார்த்துட்டு அடுத்தால ஒரு செல்ஃப் ட்ரில்லிங் ஸ்க்ரூ ஒன்று எடுத்துக்காங்க. அடுத்தால அந்த சப்மீட்டரில் கீழே ஒரு ஹோல் இருக்கும் ஸ்க்ரூ மாட்டுறதுக்கு, அதை வச்சுட்டு நீங்கள் மேனுவலாக ஸ்க்ரூ டிரைவரை ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணாலே அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்கிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சப்மீட்டரை வந்து மாட்டி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதான். வயரிங் பெரிய அளவில் ஒன்றும் கன்ஃபியூஷன் வேண்டாம். அந்த பாக்ஸ்க்குள்ளேயே ஒரு சின்னதாக ஒரு கேட்லாக் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கையில் அந்த ரெட் ஒயர் வந்து பேஸ் ஒயரு, பிளாக் ஒயர் வந்து நியூட்ரல் ஒயரு. பேஸ் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு லாஸ்ட் வரும், செகண்ட் வந்து பிளாக் இருக்கும். சப்மீட்டர் பாக்ஸுக்குள்ளே அந்த வயரிங்கோட டிராயிங் ஃபோட்டோ இருக்கும், அதையும் லைட்டாக ரெஃபர் பண்ணிக்காங்க. உங்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் கன்ஃபியூஷன் வேண்டாம். இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு, கரண்ட் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சப்மீட்டர் ஆன் ஆகிட்டு இப்போ நம்ம பேஸ் நியூட்ரல் இந்த ஒயர்லாம் மாட்டணும்ல, இந்த இடத்துக்கு வந்து ஒரு சீல்டு ஒன்று உண்டு. அந்த சீல்டை மாட்டிட்டா 100% நம்ம வந்து அசம்பிள் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சப்மீட்டர் வந்து கரெக்டாக ஓடுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ் வந்து அந்த டைம் இந்த சப்மீட்டரில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கிறது வந்து அந்த டைமில் ஆன் பண்ணி விட்டால் அந்த பவர் சப்ளை கன்சியூம் ஆகும் முச்சில் வந்து இது வந்து ஒரு ரெட் கலர் எல்இடி பல்ப் வந்து விட்டு எரியும். அப்படி இல்லைனா ஸ்பாட்லேயே நான் இப்போ இதில் வந்து உங்களுக்கு இந்த பிளக்லேயே மாட்டி ஒரு ஆங்கிள் கிரைண்டர் ஒன்று வச்சுருக்கேன். இதை ஆன் பண்ணி பார்க்கும் போச்சில் இது வந்து இப்போ பிளிங்க் ஆனால் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம மாட்டியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ சப்மீட்டரில் லைட் எரிதான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ரெட் கலர் எல்இடி பல்ப் வந்து பிளிங்க் ஆகுது நம்ம சப்ளை கொடுக்கும் போச்சில். இப்போ வந்து நம்ம கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் கடையில் எந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வந்து அதிகமாக கரண்ட் எடுக்குது, கரண்ட் பில் அதிகமாக வருதுன்னு நினச்சா கண்டிப்பாக அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், கரண்ட் பில்லை கம்மி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி சப்மீட்டர் ஒரு வீட்டில் வைக்கிற இடத்துல எப்படி கரண்ட் பில்லை ஸ்ப்ளிட் பண்ணி 2 ஃபேமிலிக்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்லேயும் இருக்குது, பார்த்துக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.